தாய்மொழியை காக்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியுடன் உள்ளார் என்று நந்தம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் நந்தம்பாக்கம் ஊராட்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்தநாளையொட்டி பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா குன்றத்தூர் ஒன்றிய தெற்கு செயலாளர் ஆ. மனோகரன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு கழக முன்னோடிகளுக்கு பொற்கிழிகளும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். விழாவில் தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் உரையாற்றினார். அப்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் போன்றவர்களுக்கு வன்னியர்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளது என்றும், அன்புமணி ராமதாசுக்கு செல்வாக்கு இல்லை என்றும், திடீர் பிள்ளையார் பிடித்து வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் பாமகவின் நிலை உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் படிப்படியாக உழைத்து உயர்ந்தால்தான் மக்கள் மத்தியில் நிலைத்திருக்க முடியும் என்றும், இல்லாவிட்டால் நிலைத்திருக்க முடியாது எனவும் கலைஞர் கருணாநிதி சொன்னதற்கு ஏற்ப உழைப்பால் உயர்ந்தவர்கள் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எனவும் அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். இவரை தொடர்ந்து அமைச்சர் ராஜேந்திரன் பேசினார். அப்போது உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் தாய்மொழி அழிக்கப்பட்டு ஹிந்தி ஆதிக்க மொழியாக உள்ளதால் தாய்மொழியை மீட்டெடுக்க மக்கள் முயற்சித்து வருகின்றனர் எனவும், அதன்படி மும்மொழி கொள்கையை எதிர்த்து தாய்மொழியை காக்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியுடன் உள்ளார் எனவும் அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்தார். இதில் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் மனோகரன், ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன், வடக்கு ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம், மாவட்ட கவுன்சிலர் வி. அரி, ஒன்றிய கவுன்சிலர் பாலகிருஷ்ணன், முன்னாள் ஊராட்சி செயலாளர் நாலியப்பன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் சட்ராஜி, கே. ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர்.